கரு முரளி சார் உங்ககிட்ட இந்த நிகழ்ச்சி தொடங்குறேன். இந்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் அவர் தெளிவுபடுத்திட்டார். எதுக்காக இதை கொண்டு வரும் அப்படின்னு. அப்போ என்ன நோக்கமாக இருக்கும்போது அப்படின்னா தொடர்ந்து 30 நாட்களுக்கு மேல், அதாவது எல்லா வழக்கிலுமே கிடையாது, குறைந்தபட்சம் 5 ஆண்டுகள் சிறை விதிக்கக்கூடிய வழக்கில் கைதாகிறாங்க அப்படின்னா அவங்க 30 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்தாங்கன்னா அவங்க பதவி தானாக பறிக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. இது எதுக்காக அப்படின்னா பொது வாழ்க்கையில தூய்மையை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன தவறு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க? எதிர்க்கிறதுக்கான காரணம் என்ன? கருப்பு மசோதா அப்படிங்கிற அளவுக்கான ஒரு எதிர்ப்பு பதிவு பண்ணியிருக்காரு, என்ன காரணம்? பொது வாழ்க்கையில் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய தகுதியோ பிஜேபிக்கோ அல்லது உள்துறை அமைச்சராக இருக்கின்ற அமித்ஷா அவர்களுக்கோ இல்லை. ஏனென்று கேட்டால் சொராபுதீன் வழக்கு, அதாவது என்கவுண்டர் வழக்கில் குற்றவாளியாக இருக்கப்பட்டவர் இன்றைய உள்துறை அமைச்சர், அன்றைய பிஜேபியினுடைய நிர்வாகிகளில் ஒருவராக இருந்த அமித்ஷா அவர்கள். அமித்ஷா அவர்கள் மீது வழக்கு பதிவுப்பட்ட பிறகு ஒரு தூய்மையானவராக புனிதமானவராக இந்த அரசியல் இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவர் என் மீது வழக்கு இருக்கிறது, ஆகவே வழக்கு இருக்கிற காரணத்தால் நான் குஜராத் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று விலகி இருந்து இப்படி சொல்லி இருந்தார்னால் ஒத்திருக்கலாம். ஆனால் வழக்கு இருந்தாலே அவங்கள போட்டியிடக்கூடாது, விலகணும் அப்படின்லாம் இந்த மசோதா சொல்லலையே சார். நான் என்ன சொன்ன, தூய்மையே சொல்லியிருக்கார். அதே போல பிஜேபியில் இருக்கிற அமைச்சர்களில் இன்னைக்கு 28 அமைச்சர்கள் கிரிமினல் வழக்கிலும் மற்ற வழக்குகளிலும் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் 28 அமைச்சர்களில் கிட்டத்தட்ட 19 அமைச்சர்கள் பாலியல் சம்பந்தப்பட்ட தொடரிலும் அவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் புனிதத்தை பற்றி பேச முடியாது. அதனால் தான் எங்கள் தலைவர் அழகாக சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், இந்த கருப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட இந்த நாள் என்பது இந்த நாட்டிற்கு ஒரு கருப்பு தினமாக தான் இருக்க போகிறது. ஏனென்று கேட்டால் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிறார்கள், அதே போல அதே போல வாக்கில் மோசடிகள் செய்கிறார்கள், வாக்கு திருட்டு செய்கிறார்கள், அதே போல இப்படிப்பட்ட சட்டங்கள் கொண்டு வருகிறார்கள் என்று கேட்டால் இன்னும் 2 வருடம் ஜனாதிபதி தேர்தல் வர இருக்கிறது. ஒருவேளை நம்மளுடைய உள்துறை அமைச்சர் ஜனாதிபதியாக ஆகி ஒரு முசோலினோ ஹிட்லரோ இடியமீனாக மாறுவதற்கான அடிப்படை வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற சந்தேகம் கூட எனக்கு இருக்கிறது. சந்தேகம் தானே? ஆமா, சந்தேகம் இருக்கிறது. ஏனென்று கேட்டால் இப்ப திடீர்னு 130வது சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன? நான் கேட்கிறேன், ஒரு முதலமைச்சர் மீதோ அல்லது அமைச்சர் மீதோ அல்லது பிரதமரின் மீதோ ஒருவர் சந்தேகப்பட்டு ஒரு வழக்கு தொடுக்கிறார் என்று வைப்போம். ஒரு வழக்கு போட்ட பிறகு அவர் மீது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறது. எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட பிறகு அவர் கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்ட பிறகு அவர் ஜாமீனுக்கு முயற்சி செய்கிறார். முயற்சி செய்யப்பட்டு ஜாமீன் கிடைக்கவில்லை. 30 நாள் 31வது நாள் ஆகிவிட்டது என்றால் ஒரு முதலமைச்சரை பதவியில் எடுத்து விடலாம் என்று சொன்னால் இது எந்த வகையில் ஜனநாயகம் என்பது எனக்கு தெரியவில்லை. ஆகவே சர்வதிகாரத்தை நோக்கி இந்த நாடு போய்கொண்டிருக்கிறது என்கிற ஒரு 31 நாள் கடந்த பிறகு பதவி பறிப்பு நடக்குது அப்படின்றது ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்றீங்க. உண்மையிலே தவறு செய்யல, குற்றமற்றவர் அப்படின்னா நிரூபிச்சு மீண்டும் அவர் அந்த பதவி பெறலாம் இல்லையா? நான் என்ன சொல்றேன், ஒருத்தர் மீது எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறமே குற்றவாளி ஆயிட முடியுமா? இல்ல. சரி, என்னை குற்றவாளி என்று சொல்லக்கூடியது யார்? விவாதங்கள், பிரதிவாதம், வாதம் ரெண்டையும் கேட்டுவிட்டு நீதிபதி தான் முடிவு செய்ய வேண்டும் என்கிறத ஒரு எஃப்ஐஆர் காப்பி என்னை குற்றவாளி என்று சொன்னால் இது எந்த வகையில்? அது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர், இவர்களை குற்றவாளி 30 நாளில் குற்றவாளி எந்த அடிப்படையில்? அப்படின்னாக்க 30 நாளில் நீதிமன்றத்தை ஜட்ஜ்மெண்ட் வாங்குங்க, ஜட்ஜ்மெண்ட் வாங்கிட்டு பதவி நீக்கம் செய்யுங்க. உப்பையே இருக்க சார், ஒரு அரசியல்வாதியோ ஒரு முதலமைச்சரோ பிரதமரோ ஒரு அமைச்சரோ தவறு செய்து விட்டால் அவர்கள் 2 ஆண்டுக்கு மேல் தண்டனை என்று சொன்னால் அவர்களுடைய பதவியை பறிக்கலாம் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. இது என்ன வேலை என்றால் ஒன்றும் கிடையாது. இப்ப நாட்டில் ராகுல் காந்தி போட்டிருக்கிற வெடிகுண்டு, அதாவது வாக்கு திருட்டை செய்து விட்டது பிஜேபி, வாக்கு என்று சொல்லி இந்த பிரச்சனை நாடு முழுவதும் ஒரு பிரச்சனையாக மாறிவிட்ட காரணத்தால் இதுல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும். எதிர்க்கட்சியினுடைய குரல்களை மடைமாற்றம் செய்யணும்னாக்க என்ன, இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தா எதிர்க்கட்சியெல்லாம் இதன் மீது கவனம் செலுத்தி அந்த வாக்கு திருட்டை மறந்து விடுவார்கள். இதில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்பதுதான் பிஜேபியினுடைய நோக்கம் என்பது நல்ல வெட்ட வெளிச்சமாக அனைவருக்கும் நன்றாக தெரியும். ஆகவே இப்படிப்பட்ட சட்டங்கள் ஒரு ஜனநாயக நாட்டுக்கு தேவையில்லை. ஹிட்லர் எப்படியெல்லாம் காய்களை நகர்த்தினாரோ அதே போல காய்களை தான் பொழுது பிஜேபி நகர்த்தி கொண்டிருக்கிறது. இந்தியாவில் 140 கோடி மக்கள் வாழ்கிற இந்தியாவில், உலகத்திற்கே ஜனநாயகத்திற்கு பாடம் எடுக்கக்கூடிய தகுதி பெற்ற இந்தியாவில் இப்படிப்பட்ட எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற சட்டங்கள் எல்லாம் ஒத்துவராத சட்டம். அதனால் தான் எங்கள் தலைவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார்கள், இது அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி.
இந்த எமர்ஜென்சியை வைத்து அவர்களுடைய சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு விடுவார்கள் என்று நினைக்கிறார்கள். சட்ட நீதியாகவும் நாங்கள் சந்திப்போம், போராட்ட நீதியாக சந்திப்போம். அவர்களுடைய எண்ணம் ஒருபோதும் பலிக்காது. எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் போர்க்குரல் எழுப்புவார்கள். எங்கள் தலைவர் அவர்களும் நீதிமன்றத்தை நாடுவார். நாங்களும் நீதிமன்றத்தின் மூலமாக இந்தியா ஜனநாயக நாடு என்பதை மீண்டும் நாங்கள் நிரூபிப்போம். ஒன்றும் கிடையாது. அவர்கள் மீது இருக்கிற பிரச்சனைகளை திசை திருப்புவதற்காக, மறைமாற்றுவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என்பதிலே எல்முனையளவும் மாற்றமில்லை. முரளி சார், செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட 400 நாட்களுக்கு மேலாக சிறையில் இருந்தார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கிட்டத்தட்ட 6 மாத காலம் சிறையில் இருந்தார். அப்போ அவங்கள பதவி நீக்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், பதவி நீக்கம் செய்ய முடியுமா அப்படிங்கிறதே, அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, உச்சநீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியதாக இருந்தது. அப்போ ஒரு தெளிவில்லாமல் இருக்கு. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தெளிவில்லாமல் இருக்கு. அதை மையப்படுத்தி தான் ஒரு அரசியல் அமைப்பு எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் இருக்கக்கூடிய காரணத்தால் இதை நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்றாங்க. ஒரு முதலமைச்சர் எங்க இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது முதலமைச்சர் சிறையில் இருக்காரு அப்படின்னு சொல்றது அழகா இருக்குமா? இந்த துறைக்கான அமைச்சர் எங்க இருக்காரு, அவர் சிறையில் இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு அழகு இருக்குமா? அப்போ அது ஏற்றுக்கொள்ளக்கூடாது. மக்களுடைய பிரதிநிதிகள் அப்படிங்கிறது சிறையில் இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பதவி பறிக்கப்படணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்றாங்க. உச்சநீதிமன்றம் ஒரு தெளிவு இல்லைன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ ஒரு தெளிவுக்காக கொண்டு வரப்பட்டதுல இது. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கும் அண்ணா நாகராஜ் அவர்கள் கேட்ட கேள்விக்குமே பதில் சொல்லுகிறேன். செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் என்னென்ன சொல்கிறதோ அதைப்படி தான் நாங்கள் நடந்தோம். உச்சநீதிமன்றம் எங்களுடைய கேள்வி கேட்கிறது, மந்திரி பதவியா ஜாமீனா என்று கேட்கிறது. உடனடியாக நாங்கள் மந்திரி பதவியை ராஜினாமா செய்து விட்டோம். பிறகு வெளியே வருகிற பொழுது 6 நிபந்தனை கொடுக்கிறார்கள். 6 நிபந்தனையில் நீங்கள் அமைச்சராக வரக்கூடாது என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. அதாவது அமைச்சராக இருப்பதும் இல்லாததும் அந்த மாநிலத்திற்கு வரக்கூடாதுன்னு சொல்லல. ஆனா அமைச்சரான பிறகு அது அதிருப்தி தெரிவிச்சது நீதிமன்றம். உடனே தெரிவிச்ச உடனே என்ன செஞ்சோம், நாங்க உடனே அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டார். ஆனால் உச்சநீதிமன்றம் 1973 ஒரு ஜட்ஜ்மெண்ட் தருது. என்ன ஜட்ஜ்மெண்ட் தெரிகிறது என்றால், அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரலாம். ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படைக்கு ஆட்டம் காண்கிற விதத்திலே ஒரு திருத்தம் கொண்டு வந்தால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லுது. ஆனால் இப்ப இவங்க கொண்டு வந்திருக்கிற 130வது திருத்தம் என்பது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படையை தகர்ப்பது. நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும். இல்ல தகர்ப்பது. நான் என்ன சார், ஒரு நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் கூட ஒரு உள்துறை அமைச்சருக்கு தெரியாதா சார்? உள்துறை அமைச்சருக்கு தெரியாம இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாரா சார்? சார் வேற ஒண்ணும் நோக்கம் இல்ல சார். இன்னும் தெளிவா உங்ககிட்ட சொல்லுங்க. அதே உச்சநீதிமன்றம் சொல்லுது சார். உச்சநீதிமன்றம் பதவி நீக்கம் செய்யறதுக்கான அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கா அப்படிங்கிறது சந்தேகமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றமே. உச்சநீதிமன்றம் சொன்னதா 73 ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்லிட்டேன். இப்ப இவங்க இந்த சட்டத்தை ஏன் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த வாக்கு திருட்டு பிரச்சனை வந்தவனே இப்ப இவங்களை தாங்கி பிடிக்கிறது யாரு? ஒரு நாற்காலில 4 காலில் 2 காலில் தான் இவங்களுது. இன்னொரு கால ஒண்ணு சந்திரபாபு நாயுடு, இன்னொரு நிதிஷ்குமார். இப்ப நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்றாங்க, இந்த வாக்கு திருட்டு தமிழ்நாடு இந்தியா முழுவதும் ஒரு பெரிய புரட்சியை உண்டாக்கிருச்சு. இந்த பாதிப்பு நமக்கு வரக்கூடாது, நம்ம தப்பிச்சுக்கணும்னாக்க இந்த அரசாங்கத்திற்கு, யாருக்கு, ஒன்றிய அரசாங்கத்திற்கு கொடுக்கிற ஆதரவை வாபஸ் பெற்று விடலாம் என்கிற நோக்கத்தில் இருக்காங்க. இந்த நோக்கத்தை உள்துறை அமைச்சர் புலனாய்வின் மூலமாக தெரிந்து கொண்டதுனாக மறைமுகமாக இதை வச்சிருக்க செக் யாருக்கு தெரியுங்களா? நிதிஷ்குமாருக்கு, சந்திரபாபு நாயுடுக்கும். இது தெரியாம பல பேருக்கு இருக்கலாமே தவிர திமுக காரனை ஏமாற்ற முடியாது. நான் கேட்கிறேன் சார், நீங்க ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்க, நீங்க மும்மொழி திட்டத்தை கொண்டு வந்தீங்களா? எங்க இதுல இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். மும்மொழி திட்டத்தை நாங்க ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு எங்க முதலமைச்சர் சொல்கிறார். 1000 கோடி எல்லாம் 5000 கோடி எல்லாம் 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மும்மொழி திட்டம் என்பது மோசடி திட்டம்னு எங்க கொள்கையில நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம். அப்ப இவங்க என்ன செய்வாங்க, யாரையாவது ஒருத்தரை விட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ண வச்சு, யாரையாவது விட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ண வச்சு ஒரு முதலமைச்சரை கைது செய்யற மாதிரி செஞ்சு ஒரு 30 நாள் அடைச்சிட்டு உங்களை பதவி நீக்கம் செய்யறதுக்கு இந்த சட்டத்தை பயன்படுத்த மாட்டாங்களா? அப்புறம் குற்றவாளிகள் நிரூபிச்சு திரும்ப வரட்டும். நான் என்ன சொல்றேன் சார், நீங்க ஒரு முதலமைச்சரை, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை, ஒரு கான்ஸ்டபிள், ஒரு எஃப்ஐஆர் போடுகிற ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு எஃப்ஐஆர் போட்டு நீ குற்றவாளி அப்படின்னு ஒரு 30 நாள் அடைச்சிட்டாக்க அப்புறம் எதுக்கு சார் ஜனநாயகம்? அதுக்காக சார் ஓட்டு, அதுக்காக சார் தேர்தல். இந்த சட்டத்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இது நாளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா காங்கிரஸ் ஆட்சிக்கு வராங்கன்னு வெச்சுக்கோ, இந்தியா கூட்டணி வராங்க அப்படின்னா அப்போ இது இருக்கும் தானே. இது மசோதா. ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க, அண்ணே நாகராஜனை குதிச்சார்ல, விசா சட்டத்தை எதிர்த்த திமுக இப்பொழுது காங்கிரஸை எதிர்க்கிறதேன்னு.
மிசா சட்டத்தை எதிர்த்தது திமுக மட்டுமல்ல, அன்றைய RSS. எங்க ஊரில் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்ட திமுக 10 பேர் இருந்தால் எங்கள் ஊர்ல ஒருத்தர் RSS காரர் இருக்கார். RSS காரர் மிசாவை எதிர்த்தவர். ஆனால் எனக்கு என்ன நோக்கம் என்றால், எந்த சர்வாதிகாரத்தை RSS எடுத்ததோ அந்த RSS பெற்றெடுத்த குழந்தையாக இருக்கிற பிஜேபி அந்த சர்வாதிகாரத்தை மறைமுகமாக கொண்டு வந்து இந்த நாட்டை அமல்படுத்துவது நியாயமா? இல்ல, இந்த சட்ட திருத்த மசோதா இது சட்டமாகக்கூடிய பட்சத்துல இது நாளைக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டா அப்ப காங்கிரஸ் இந்தியா கூட்டணி வந்தாலும் அப்பயும் இருக்கு. அதான் எங்க அண்ணா அழகா சொன்னார், தம்பி கத்திய தீட்டாதே புத்திய தீட்டு, வன்முறை என்பது 2 பக்கம் கூர்மையில் ஆயுதம், அது எடுத்தவனை பதம் பார்க்கும் உன்னையும் பதம் பார்க்குனாரு. நீங்க எடுத்திருக்கிற ஆயுதம் நாளைக்கு பார்க்கும், உங்களை பதம் பார்க்கும். கார் உள்ளளவு, கடல் உள்ளளவு, நீர் உள்ளளவு, நிலம் உள்ளவரை இந்த நாட்டை பிஜேபி பதம் பார்க்க போகுது. தவறு பண்ணக்கூடியவங்களும் பதம் பார்க்க போகுது, யாராக இருந்தா சார். நாளைக்கு ஒரு காங்கிரஸே வந்து அமைச்சிருக்கு, ஆட்சி அமைச்சர் சிறையில் இருந்து கொண்டே அரசாங்கம் பண்றது சரியான்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அமித்ஷாவும் கேட்கிறாரு, சிறையில் இருந்து கொண்டே அரசாங்கம் பண்றது, துறையை நடத்துவது சரியா? சார் நான் என்ன சொல்றேன், நீங்க தவறு செய்தால் நீதிமன்றம் இருக்கு சார். நீதிமன்றம் தீர்ப்பு தரும் சார். நீதிமன்றம் நான் என்ன சொல்றேன், போற போக்குல நான் நாகராஜ் குற்றவாளி கொலைக்காரன் சொல்லிட்டாங்க, நாகராஜ் ஏத்துக்கு வரேன் சார். நான் கேட்கிறேன், நீங்க அண்ணன் நாகராஜ் எங்க கொங்க மண்டலத்துக்காரர், எங்க கோயம்புத்தூர்காரர், நான் நாகராஜ் கொலைக்காரர் சார் அப்படின்னு ஏத்துக்கிறவங்களா? முடியாது. விவாதம் பண்ணணும், விவாதத்தால் தான் சந்திக்கணும். அதுக்காக நீங்க ஒரு சர்வதிகாரத்தை கொண்டு வந்து போட்டுட்டு இது பண்ண முடியாது. இன்னொரு சொல்றேன் சார், நீங்க பெரிய சுத்தமான மனிதர்கள் தானே. 2000 உங்களுக்கு 0.0, அதாவது 2வது பிரதமராக வர்றார் நம்ம நரேந்திர மோடி வந்தபோது ஒன்றிய அமைச்சர் நிதிஷ் பிராமின்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மீது எத்தனை வழக்கு தெரியுமா சார்? 14 வழக்கு. 14 வழக்கு உள்ள ஒருவரை ஒன்றிய அமைச்சராக உட்கார வைத்து அழகு பார்த்து விட்டு இப்ப வந்து நீங்க வந்து அதான் சொல்ற சாத்தா வேதம் ஓதுவதை போல, கழுகு கருணை பாடுவதை போல நீங்க பேசுறீங்கிறத எங்களுக்கு வருத்தமா இருக்கு. உங்களை திருத்துங்க, உங்க கட்சியை திருத்துங்க. கேட்போம்.